அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன சிம்பிளான சுண்டல் பார்க்கலாம். கொள்ளு பயிறு வேக வச்சுருக்கிறேன். அதுக்கு தான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா நிறையவே சாப்பிடுவீங்க இந்த மாதிரி செஞ்சால். பாருங்கள், எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே என்ன செய்கிறேன், கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 பச்சை மிளகாவும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பொரிஞ்சோடனே அதான் போட்டிருக்கேங்க. இது நல்லா வதங்கிட்டுன்னு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் வதங்கட்டும். இது அதை வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி செய்யும்போது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. சுண்டலை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுமாதிரி எல்லா சுண்டலுமே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதிலே 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, சுண்டல் 1 கப்பு தான். அதனால் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு தடவை. இது ஜீரகத்தூள் தாங்க போடுறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுண்டல் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் மிளகாவும் சாப் பண்ணி போட்டிருக்கிறதுனால நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. உப்பு திட்டமாக போட்டுக்கணும். நீங்கள் சுண்டல்லையே உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதில் உப்பு போட்டுக்கோங்க. சுண்டல் போட்டுட்டு நல்லா இது வதங்கிட்டுன்னு தேங்காய் ஒரு 3 பத்து அளவுக்கு தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அந்த தேங்காவை எடுத்து கொட்டிக்க வேண்டியதான். நீங்கள் திருவி போடுறதுனால திருவி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காவை திருவி போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேங்க தூளாக, அதையும் லாஸ்ட்டு போட்டுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் மிளகாவும் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இந்த உப்பு, தனியாத்தூள், ஜீரகத்தூள்லாம் சேர்ந்து இந்த தேங்காவும் போடும்போது நல்லா டேஸ்ட்டு அதிகமாகிடுங்க. அப்போ சுண்டல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நல்லா நமக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ண வேணாம், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான ஷார்ட்ஸில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். நன்றி.